ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றதுல. அண்ட் கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. நாங்க வந்து நியூ பிளேஸ் ஆமா நாங்க ஸ்காட்லாண்ட் வந்து மூவ் ஆயிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு இங்க வந்து. எங்களோட நியூ ஹவுஸ், நியூ பிளேஸ், நியூ என்விரான்மெண்ட், அப்புறம் வந்து நியூ பீப்பிள் எல்லாமே புதுசா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாவும் இருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் பயமாவும் இருந்தது இனிஷியலா. பட் எல்லாமே போக போக ஃபைன். ஸோ கண்டிப்பா இந்த விலாக்ல நாங்க எப்படி ஸ்காட்லாண்ட் மூவ் ஆனோம், ஏன் அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதில ஷேர் பண்றேன். பர்டி கூட மார்னிங் வாக் முடிஞ்சிருச்சு. அவ இன்னும் ஸ்கூல் போக ஆரம்பிக்கல. இங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம நியர்பை ஸ்கூல்ஸ் பார்த்து அவங்களுக்கு அப்ளை பண்ணணும். அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணி எகெயின் நம்ம கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால எங்களுக்கு இன்னும் ஸ்கூல் அவளுக்கு ஓகே ஆகல. ஸோ அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு வாக் போயிட்டு வருவோம். அப்பதான் அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் அந்த ப்ளூபெர்ரிஸ் வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு. அவள் தான் வாங்குனா. பட் அவள் சாப்பிடவே இல்லை. எனக்கு பிடிக்கல டேஸ்ட் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நான் ஸ்மூத்தி பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. இனிஷியலா எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் வந்து ஃபுட்டு தான். ஸோ இனிஷியலா ஹோட்டல்ல வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க நம்மளோட ஃபுட்டா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், நம்மளோட ப்ராப்பர் மீல் நமக்கு வந்து திங்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணி அதை வாங்கி அண்ட் தேங்க்ஃபுல்லி வந்து எங்களுக்கு ஒரு தமிழ் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அவங்க எனக்கு ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்து செட் பண்ணுறதுக்கே வந்து எங்களுக்கு 1 வீக் ஆயிடுச்சு. நாங்க ஸ்காட்லாண்ட்ல கிளாஸ்கோ அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கோம். ஸோ இங்க வந்து 1 டே ரெயின், 1 டே சன்னி டே அந்த மாரி மாறி மாறி இருந்துட்டுருக்கும். பட் நம்ம வெதர் வந்து கரெக்ட்டா செக் பண்ணோம் அப்படின்னா, ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி லாண்ட்ரி இல்லன்னா டே அவுட் இந்த மாரி ஏதாச்சும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். கிளாஸ்கோ வந்ததுக்கப்புறம் நான் எங்கே பார்த்தாலுமே போய் வாங்குற ஒரே விஷயம் வந்து இந்த பேக்கிங் திங்ஸ் தான். கேக்ஸு, டோனட்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட் நானுமே இன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பிரெட் ஃப்ளார் வாங்கியிருந்தேன் ஷாப்பிங் போகும்போது. ஓகே இன்றைக்கி நம்ம பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். லஞ்ச் ஒர்க் வந்து எனக்கு மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. ஏன்னா சாம் வந்து இப்போ லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இவ்வளோ இயர்ஸில் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஊர் ஃபுட் இங்கே கிடைக்காது இல்லையா? அதனால தான். ஸோ அதனால் எனக்கு டைம் இருந்ததுனால டின்னருக்கு வந்து பன்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் சிக்கன் கறி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் இதை எப்படி பண்ணேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து 1 1/2 கப் வார்ம் வாட்டர். அதில் வந்து நான் ட்ரை ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணேன். ஒரு 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு. நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கூட இதுக்கு ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து அதில் வந்து 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சுகர் அண்ட் 4 கப்ஸ் வந்து ஃப்ளார். நான் வந்து இன்றைக்கி பிரெட் ஃப்ளார் யூஸ் பண்ணேன். நீங்கள் இதுக்கு வந்து மைதா அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் செட். நம்ம 1 hour வந்து அதை அப்படியே விட்டுடலாம். பர்ட்டியோட பாத் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட பேக்கிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட நெய்பர் ஆண்டி வந்து இந்த மாதிரி தான் எனக்கு பிரெட் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் பண்ணதை விடைக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நான் ஜஸ்ட் கேட்டேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். நான் வார்ம் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வார்ம் மில்க் ஆட் பண்ணலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பட்டர், அவங்க நிறைய பட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் அந்த சேம் ப்ரொசீஜர் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்.
நாங்க வந்து வீடு பார்க்கும்போது மெயினா எனக்கு பேக்யார்ட் வேணும், ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அந்த மாரி தான் நான் பார்த்துட்டுருந்தேன். எனக்கு ஃப்ளாட்ஸ் வந்து சுத்தமா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அண்ட் லக்கிலி வந்து சாம் வந்து இந்த மாரி ஒரு சூப்பர் ஹவுஸ் வந்து எங்களுக்கு கெடைச்சிச்சு ஒரு 1 வீக்லயே. அண்ட் மெயினா சாமோட கான்சன்ட்ரேஷன் எதுல இருந்ததுன்னா, லொகேஷன் நல்ல ஒரு சேஃபான லொகேஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களுமே இந்த மாரி வர்றீங்க நியூ கண்ட்ரிக்கு வர்றீங்கன்னா, நியூ ஹவுஸ் தேடும்போது கொஞ்சம் லொகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, நல்ல சேஃபான லொகேஷனான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்க கிளாஸ்கோல எங்க பார்த்தாலுமே ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் தூரம் ஹவுஸஸ் இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் பிளேஸஸ் ஃப்ரீயா ஃபுல்லா ட்ரீஸா இருக்கும். அப்புறம் பார்க்ஸ் இந்த மாரி தான். எல்லா லொகேஷனுமே சேமா இருக்கும். சேம் ஹவுஸஸ் அந்த மாரி இருக்கும். ஸோ, அதனால எனக்கு பெருசா எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. பட் அந்த ஏரியா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஞ்சம் கம்யூனிட்டியுமே நல்ல ஒரு கம்யூனிட்டியா பார்த்தாலே வந்து எல்லாமே சூப்பரா செட் ஆயிரும். ஆஃப்டர் 1 ஹவர் வந்து இந்த பிரெட் ஃப்ளார வந்து நல்லாவே ஃபுல்லா பெசஞ்சுக்கோங்க. ஒரு 4, 5 மினிட்ஸ் பெசஞ்சிட்டிங்கன்னா கரெக்ட்டா வந்துரும். ஸோ இந்த மாரி கட் பண்ணி இந்த மாரி ரோல் பண்ணி வச்சிரலாம். இந்த மாரி பேக்கிங் ட்ரேல பட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில வந்து நீங்க ரோல் பண்ண பன்ஸ் வச்சிரலாம். இதுவும் இன்னும் டபுள் ஆகும். அப்புறம் வந்து இன்னும் அப்படியே ரொம்ப சாஃப்ட்டான பன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அகெயின் 1 ஹவர் வந்து இத அப்படியே வந்து விட்டுறலாம் நம்ம. ஸோ ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. இங்க வந்து நெறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் நமக்கு இருக்கு. எந்த பொருள் எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். நான் இதுவரைக்குமே வந்து கிச்சன் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் தான் நான் வாங்க போயிருக்கேன். இன்னும் கிராசரி மெயினா நான் போகல, எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சாம் தான் அப்பப்போ வாங்கிட்டு வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இங்க இந்தியன் கிராசரி திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. நம்ம பட் வந்து எந்த ஷாப்ல என்ன கிடைக்குது, காஸ்ட் வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ எங்க பார்த்தாலுமே பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ நம்ம பார்க்கலாம். அண்ட் எல்லாரோட வீட் பேக்யார்ட்லயுமே வந்து அழகான கார்டன் செட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. ஸோ எனக்குமே என்னோட பேக்யார்ட்ல சீக்கிரமா செட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் கொஞ்சமா பிளான் பண்ணிட்டுருக்கேன். இங்க எல்லாமே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். நம்ம ஷாப் பண்ணிட்டு, நம்ம வந்து பில் பே பண்ணிட்டு கிளம்பிர்லாம். அண்ட் நம்ம கார்ட் எடுக்கும்போது 1 பவுண்ட் அதாவது நம்ம இந்தியன் ரூப்பீஸ்க்கு வந்து ₹100 அது போட்டுட்டு அத கார்ட்ட திரும்ப வைக்கும்போது அந்த காயின நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரூல் தான் வந்து இங்க ஃபாலோ பண்றாங்க. பேக் டு ஹோம் வந்தாச்சு. நான் யூசுவலா பன்ஸ்க்கு சிக்கன் கறி, பட்டர் சிக்கன் அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் சாம் வந்து இல்ல கிரில் சிக்கன் பண்ணலாம். அது நல்லாருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் த பன்மே வந்து டபுள் த சைஸ் வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் மேல வந்து நான் கொஞ்சம் மில்க் ஸ்ப்ரெட் பண்ணேன். ஸோ அதனால கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். இந்த பன்ஸோட சென்டர்ல இந்த மாதிரி நீங்க கிராஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு 190 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்க பேக் பண்ணீங்கன்னா, சூப்பரா பன்ஸ் வந்து பேக் ஆயிரும். எனக்கு அது பேக் ஆகுறதுக்கு முன்னாடி அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. என்னமோ தெரியல பேக்கிங் மேல அவ்ளோ பேஷன். நான் இன்னைக்கு சிக்கன் வந்து ஃப்ரை தான் பண்ண போறேன். அதுக்கு வந்து சால்ட், பெப்பர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சமா பெப்ரிகா அண்ட் லெமன் ஃப்ளேவர் பவுடர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி எனக்கு பெப்ரிகா பவுடர் நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் அது யூஸ் பண்ணதில்ல. இங்க பெப்ரிகா வித் லெமன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சீரியஸா அந்த சிக்கன் வந்து அவ்ளோ எம்மியா எனக்கு டர்ன் அவுட் ஆச்சு.
ஸோ நான் இதில மிஸ் பண்ணது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ அது நான் போட்டிருந்தேன்னா இன்னுமே அடிப்பொலியா இருந்திருக்கும். அண்ட் சீரியஸ்லி அந்த பெப்ரிகா அண்ட் லெமன் சிக்கன் சீசனிங் வந்து ரொம்பவே ஃப்ளேவரா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க அது கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் எப்பவுமே வந்து ஓவர் குக் ஆகாம பார்த்துக்கோங்க. போத் த சைட்ஸ் வந்து ஒரு 10 டூ 12 மினிட்ஸ் அந்த மாரி நீங்க குக் பண்ணாலே போதும். சூப்பரா வந்து குக் ஆகி வந்துரும். அண்ட் எனக்கு பன்ஸுமே வந்து அவ்ளோ சூப்பரா டர்ன் அவுட் ஆச்சு. டேஸ்ட் வைஸ் அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் சீரியஸ்லி நம்ம மில்க் அண்ட் பட்டர் போட்டிருந்தோம்னா, இன்னுமே வேற லெவல்ல இருந்திருக்கும். எனக்கும் சாமுக்கும் வந்து ஒன்ஸ் ஒருக்கா ட்ரீம் இருந்தது. நம்ம அப்ராட் போணும் அப்படின்னு. அது ஜஸ்ட் ஒரு ட்ராவல்க்காக மட்டும் தான் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சென்னையில இருந்தப்போ எங்க 2 பேருக்குமே ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் வேணும். இன்சைட் இந்தியா பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது லக்கிலி ஏதாச்சும் நடக்கும்ல. அந்த மாரி தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து நாங்க மூவ் ஆன் ஆனது எல்லாமே. எங்களுக்கு வந்து ஸ்காட்லாண்ட் அண்ட் 2, 3 பிளேஸஸ் எங்களுக்கு சாமுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஸோ சாம் வந்து ஸ்காட்லாண்ட் தான் சூஸ் பண்ணாங்க. நாங்க ஏன் சூஸ் பண்ணோம்? இது எங்களோட ட்ரீம் பிளேஸா? அப்படிங்கிறத நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வ்ளாக்ல ஷேர் பண்றேன் உங்களுக்கு. சிக்கன் வந்து அடிப்பொலிங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹோப் நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர். பை.